வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேர்களே. இன்றைய வீடியோவில் குழந்தை பிறந்த பின் உண்டாகும் அதிக எடையை நெய் சாப்பிட்டு எப்படி குறைக்கலாம், எவ்வளவு சாப்பிடணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசவத்திற்கு பிறகு பெரும்பாலான பெண்களின் உடல் எடை அதிகரித்து விடுகிறது. எனவே புதிய அம்மாக்கள் தங்கள் உடல் எடையை எளிய முறையில் குறைக்க நெய் உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும் என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். ஏனெனில் நெய் பிரசவத்திற்கு பிறகான கொழுப்பை கரைக்க உதவுகிறது. பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் அவர்களின் உடலானது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பொதுவாக பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு குண்டாகி விடுகிறார்கள். பிரசவத்திற்கு பிறகான உடல் எடையை எவ்வளவு குறைக்க முயன்றும் அவர்களால் குறைக்க முடிவதில்லை. இதனால் நிறைய பெண்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. நிறைய பெண்கள் தங்கள் பழைய புகைப்படங்களை பார்த்து வருத்தப்படுவதும் உண்டு. ஆனால் இது இயல்பானதுதான். ஆனாலும் உணவு விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த உடல் எடை ஏன் அதிகரிக்கிறது? கர்ப்ப காலத்தில் பெண்களின் உடல் எடையானது அதிகரிக்கிறது. குழந்தையை கருப்பையில் வளர்ப்பதற்கு கொழுப்பை சேமித்து வைப்பது இயற்கையிலேயே நடைபெறுகின்றது. பிரசவத்திற்கு பிறகு தாய் மற்றும் குழந்தையை வளர்ப்பதற்காக உடல் இந்த கொழுப்பு கடைகளை பராமரிக்கிறது. சேமித்து வைக்கப்பட்ட கொழுப்பானது நம் உடலுக்கு மிகவும் அவசியமான ஒன்றே. நம் உடலுக்கு போதிய சக்தி கிடைக்காத போது, ஆற்றல் தேவைப்படும் போது உடலானது இந்த கொழுப்பை தான் பயன்படுத்தும். ஆனால் பிரசவத்திற்கு பிறகு இந்த கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்க பெண்கள் முயலுகின்றனர். அந்த வகையில் நாம் பாரம்பரிய பொருளான நெய் புதிய அம்மாக்களின் உடல் எடையை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. நெய் எந்தெந்த வகைகளில் உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெய் உடல் எடையை குறைப்பதில் நெய் ஒரு அற்புதமான உணவாகும். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இதை புதிய அம்மாக்கள் மிதமாக எடுத்துக்கொள்வது நல்லது. இது உங்கள் உடல் எடையை குறைக்கவும் மீட்கவும் உதவி செய்யும். அதோடு நெய்யில் ஏராளமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் நல்ல கொழுப்பும் நிறைந்திருக்கிறது. நெய் உங்கள் உடலின் செரிமான சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. பிரசவத்திற்கு பிறகு உங்கள் குடல் மற்றும் கல்லீரல் வீக்கமடைகின்றன. அதற்குத்தான் நெய் உதவுகிறது. இந்த குடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. உங்கள் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஊட்டச்சத்தை அளிக்கிறது. மலச்சிக்கலை நீக்குகிறது. கொழுப்பு அமிலங்கள். நெய்யில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் தொப்பை பகுதியில் இருந்து பிடிவாதமான கொழுப்பை வெளியேற்ற உதவுகிறது. இது நம் வயிற்றில் உள்ள ஃப்ளாப் ஆகும் இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நபருக்கு நீரிழிவு, இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் போன்ற பிரச்சனைகளை வழிவகுக்கிறது. நெய்யில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் இந்த கொழுப்பு குறைத்து நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. பிந்தைய பிரசவம், ஏற்ற இறக்கமான ஹார்மோன்கள் மற்றும் தூக்கமின்மை ஆகியவை நம் மூளையின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய காரணிகளாகும். உண்மையில் பிரசவத்திற்கு பிறகு மூளையில் புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகின்றன. மேலும் இது நெய்யில் உள்ள கொழுப்பால் உருவாகிறது. இந்த குழந்தை நீல நிறமாகுதல், மனநிலை மாற்றங்கள் மற்றும் மகப்பேற்றுக்கு பிறகான மனச்சோர்வு ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பை நமக்கு வழங்குகிறது. எனவே புதிய தாய்மார்கள் கர்ப்பத்தின் எடையை குறைக்க ஆசைப்பட்டாலும் எண்ணெய் மற்றும் நெய்யை உணவிலிருந்து விலக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். விட்டமின்களை சிறப்பாக உறிஞ்ச பயன்படுகிறது. நெய்யில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் உங்கள் உணவிலிருந்து விட்டமின்களை உறிஞ்ச உதவுகிறது. மேலும் உங்கள் கர்ப்பப்பையை குணப்படுத்துவதற்கும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் விட்டமின்களை மேம்படுத்தவும் இது உதவுகிறது. ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலம். நெய் பொதுவாக புதிய தாய்மார்களுக்கு லட்டு வடிவத்தில் வழங்கப்படுகிறது. லட்டு புதிய தாய்மார்களுக்கு சிறந்தது. அதே மாதிரி கேக்கின் ஐசிங் கூட நெய்யாகும். இந்த லட்டுகளில் உள்ள அனைத்து தாதுக்களையும் உறிஞ்சுவதற்கு நெய் உதவுகிறது. மேலும் இந்த ஊட்டச்சத்துக்களை உங்கள் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் கொண்டு செல்ல நெய் உதவுகிறது.
நெய் மூட்டுகளை உய்வூட்ட. தாய்ப்பால் கொடுக்கும்போது நீண்ட நேரம் உட்கார்ந்து மூட்டு வலிக்கு வழிவகுக்கும். மேலும் கர்ப்பத்திலிருந்து எடை அதிகரிப்பது மற்றும் ஹார்மோன் அளவை மாற்றுவது நமது மூட்டுகளில், குறிப்பாக நம் முழங்கால்களில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு நெய்தான் மூட்டுகளை உயவூட்டுவதற்கு உதவுகிறது மற்றும் விறைப்பு மற்றும் வலியை தடுக்கிறது. கவனத்தில் கொள்ள வேண்டியவை: எடை இழப்புக்கு நெய் உதவியாக இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. நார்ச்சத்துக்கள் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் முதலியவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மலச்சிக்கலை போக்க உதவி செய்யும். அதே நேரத்தில் உங்கள் காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு உணவிற்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்க மறக்க வேண்டாம். என்ன நேயர்களே, நெய்யோட பலன்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். கண்டிப்பாக அனைவரும் உணவில் நெய்யை சேர்த்து கொள்ளுங்கள். அதன் பயனை நீங்கள் அடையுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். நேயர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.